கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது பாதிக்கணும் சொன்னா குருவில் 6 பக்கங்கள் ABCDEF என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 நிலைகள் உள்ளது. டி இந்த பக்கம் எழுதுறார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சியும் இயும் டி இந்த பக்கமா வராது. அதே போல இதை வெட்டியும் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஏ வருது, அடுத்ததுல எஃப் வருது. இந்த சைட்டை பாருங்க, இங்க பி வந்தது, இங்க சி வருது, அடுத்ததுல இ வருது. அப்ப இந்த சைட்ல என்ன வரணும்? அடுத்தது பி வரும். இப்படி வல பக்கம் ரொட்டேட் பண்ணு. இதுல பாருங்க, ஏ இருக்குது, அடுத்ததுல டி இருக்குது, அடுத்ததுல எஃப் இருக்குது. அப்படின்னு சொன்னா டிக்கு எதிரே இருக்கிற பக்கம் என்ன வேற? பி இருக்கு. யாருக்கும் டவுட் அந்த கேள்வி? விலங்கல்ல. அதுல எப்படின்னு சொன்ன மாதிரி பாக்குறது. இங்க பாருங்க, ஏ வந்து இதுல இருக்கு, இங்க டி இருக்கு. ஏ வந்த இடத்துல இதுல டி வந்துருக்கு. இப்ப டிக்கு அயல் பக்கமா இருக்கிறது சியும் இயும். சியும் இயும் டின்ற எதிர்பக்கமா வராது. பாருங்க, சியும் இயும் இல்லை. அடுத்தது பாருங்க, இந்த சி எந்த பக்கம்? இந்த வல பக்கம் ரொட்டேட் பண்ணுது. கண்டுபிடிக்கிற கஷ்டம் தானே. நான் இந்த வெட்டி பாக்குறதுக்கு இல்ல பிள்ளைகள், சரியோ? சரி, அதுல உண்மையில என்னோட சொன்னா அது வெட்டியும் பார்க்கலாம். சரியோ? வெட்டி பார்க்குற மெதட்டும் இல்லை. இல்லாட்டி நாங்க இப்படி செய்யலாம். எப்படின்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. எல்லாத்துலயும் கூட வர்றது பி என்று பார்ப்போம். பிய கட்டம் போடுங்க. சரியா? பிக்கு அயல் பக்கமா இருக்கிறது ஏயும் சியும். அது ஏயும் வெட்டுங்க, சியையும் வெட்டுங்க. இதுல பி வருது, அப்ப இயையும் வெட்டுங்க, எஃப்ஐயும் வெட்டுங்க. மீதியா இருக்கிறது இல்ல டி. அப்ப பி எதிர்பக்கம் டியா இருக்கு. இப்படித்தானே இதை கண்டுபிடிக்கிறேன். ஏடிஎல் சரியா? அந்த கேள்வி விளங்குதா? விளங்கிட்டு சார். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. வேறுபட்ட உருவை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாருங்க, இது ரெண்டும் ஒரே உருவம் அல்ல. இந்த நடுவுல இருக்கிறத வச்சு பார்க்கல. இது என்ன? இடப்பக்கம் இருக்கு, இடப்பக்கம் இருக்கு. இதுக்கு பாருங்க வலப்பக்கம் இருக்கு. ஆகவே இரண்டாவது விடை சரி. அதுல யாருக்கு ஏதாவது கேட்கணும் பண்றாங்க, கேட்கலாம் தீபாவளியா. அடுத்த பாருங்க, 2 4 6 8 10 சொன்னா இதுல 12 வரப்போகுது, இதுல 14 வரப்போகுது, 16 18, இதுல 20 வரப்போகுது. அப்ப இந்த ரொட்டேஷன்ல வர எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விடை மூன்றாவதா இருக்கு. 26வது எண்கோலை கண்டுபிடிச்சா நான் ஜினிசில சொல்லுங்க பாப்போம். ரெண்டாறு ரெண்டையும் மூண்டையும் கூட்டினா அஞ்சு, அஞ்சும் ஆறும் 11. ஓகே, அடுத்தது. 6 4 24, 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, 10ஐயும் 24ஐயும் கூட்டினா 34. ஓகே, 6 12 72, 6ஐயும் 12ஐயும் கூட்டினா 18, 18 72 90. 90 விட சார். கட்டிக்கார பிள்ளை. ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. இது கூட்டும் பெருக்கப்பட்டு கீழே வருது பிள்ளை. 6 இதை கூட்டணும் என்று சொன்னா 5, ரெண்டையும் கூட்டணும் என்று சொன்னா இங்க வந்திருக்கு 4 24 கீழே வந்திருக்கு, 4 6 10, ரெண்டையும் கூட்டி இங்க வந்துருக்கு 12.
12 6 72 12 மாறும் 18 கூட்டி படிக்கணும் சரி 92 விடை சரி. 5இல் 3ஐ நிரப்புவதற்கு மேலதிகமாக இன்னும் எத்தனை கட்டம்? இதுல மொத்தம் எத்தனை பார்க்கணும்? கவனிச்சு கொள்ளுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4. அப்ப 4 20 கட்டம் இருக்கு. அவங்க கேட்கிறாங்க 5இல் 3. அப்ப இங்க பாருங்க பிள்ளைங்க, 5 தான் 20 இருக்கு. 5 கட்டம் 5இல் 3 பங்கு தானே கேட்கிறாங்க. இதுல 4 மடங்கு. அதே போல 3 வந்து 4ஆல பெருக்கணும்னு சொன்னா 12 என்ன செய்யணும்? விளையாட்டு படம் 5 4 20 மாதிரி 4 12. அப்படின்னு சொன்னா ஏன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் எத்தனை நுழையப்பட்டிருக்கு? 4. 12ல இருந்து 4 கழிச்சு விட்டீங்கன்னா விட 8. இல்லாட்டி என்ன செய்யலாம்? 20 மொத்த கட்டம் அதை 5ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா 20 5ஆல பிரித்தீங்கன்னா 4 வரும். 3ஆல பெருக்குறீங்கன்னு சொன்னா 12 கட்டம் நுழையத்தோடும் அப்படின்னு சொன்னா 4 நுழைக்கி இருக்குது. கழிச்சு விட்டீங்கன்னா விட யாருக்கும் டவுட் ஆகுது? விலங்கல்ல விலங்கல்லையா? கவனிக்க கொள்ளுங்கம்மா. இப்படி கேள்விகள் வாரது அடிக்கடி. இதுல எத்தனை கட்டம் இருக்குன்ற எண்ணம். 1 2 3 4 5. கீழே இருந்தும் போடுங்க. 1 2 3 4. இங்க இருந்து வாங்குள்ள 4, அதாவது கிடையா 4 நிலைக்குத்தா, கிடையா 5 நிலைக்குத்தா 4 இருக்கு. அதாவது இருக்குங்க 5 4 20 கட்டம் இருக்கு. இதுக்குள்ள ஃபுல்லா எத்தனை கட்டம் இருக்கு? 20. 20 இந்த கீழே இருக்கிற 5ஆல பிரிக்கும். 5ஆல பிரிக்கீங்கன்னு சொன்னா 4 பேர். 20 5ஆல பிரிக்கீங்கன்னா 4 பேரும். இப்ப 4 என்ன செய்யறதுன்னு சொன்னா மேல இருக்கிற 3ஆல பெருக்கும். நான் 3 12 கட்டம் தான் நிலத்தி இருந்தா தான் 5ல 3 நிலற்றப்பட்டிருக்கு. அங்க ஆல்ரெடி இங்க பாருங்க 4 தான் நிலத்தி இருக்கிறான். அப்ப 12ல இருந்து 4 கழிச்சு விட்டா விடை 8. அடுத்த கேள்வி. சார் எனக்கு சொல்லுங்க. விலங்கலை விளங்கலையா? 27வது கேள்வி. 27ஆ? ஆம் சார். சரி, இங்க பாருடா, இதுல எத்தனை கட்டம் இருக்கு? ஓம் சார். எத்தனை கட்டம் இருக்கு அதுல மொத்தமா? ஃபுல்லா சேர்த்தா ஃபுல்லா சேர்த்தோ 20. 20. அப்ப 20 20 என்ன செய்யணும் சொன்னேன்? 20 5ல 3 பங்கு எவ்வளவு? 20 5ஆல பிரிச்சு 3ஆல பெருக்கணும். 20 5ஆல பிரிச்சா எத்தனை? 5ஆல பிரிச்சா 4. 4 3 3ஆல 12. பெருக்குன்னா எத்தனை? 4 3 12. 12 கட்டத்துக்கு நுழைச்சி இருக்கணும். எத்தனை கட்டம் நுழைச்சி இருக்குது? 4. அப்ப அதுல இருந்து கழிச்சு விடு. ஆ எத்தனை பேர் விட 8. விளங்கிட்டது. ஆம் சார். செய்முறை எழுது வாப்பண்டாப்பா. அடுத்த கேள்வியை பாருங்க.
இப்படி கேள்வி வந்தா இப்படித்தான் செய்யறதா? சில பலவன் 6 கட்டம் இப்படி தருவான். சரி, இப்ப இதுக்கு சொல்லுவாங்க 6 கட்டம் தான் வந்து எல்லாரும் செட் பண்ணுவாங்க. இப்படி 9 கட்டம் தான் வந்து சொல்றான். உண்ட நுழாட்டி விடுறான். 3இல் 2ஐ நிழற்றுவதற்கு இன்னும் எத்தனை கட்டம் நிழற்றணும் என்று கேட்கிறான். என்ன விட வேறு? 3இல் 2ஐ நிழற்றுவதற்கு இன்னும் எத்தனை கட்டம் நிழற்றணும் என்று கேட்கிறான். கண்டுபிடிச்சிட்டேன். யார் கண்டுபிடிச்சாங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். சொல்லுங்க அமிர்தா, என்ன விட வேறு? 5. நானும் கண்டுபிடிச்சிட்டேன் சார். எத்தனை கட்டம் வேறு? கண்டுபிடிச்சிட்டேன். 5 என்ன? எப்படி எப்படி செய்யறது? மூவியா 9 3ஆல பிரிச்சு ஓகே. 3 ரெண்டால பிரிச்சனா 5. 6ல இருந்து 1 கழிச்சா 5. ரைட், வெரி குட். ரவிசாந்த் என்ன விளங்குதா? சார் ரவிசாந்த் ஓம் சார். விட வந்து அவனுக்கு 5. ஓம் சார். ரைட், ஓகே. கவனிங்க, இங்க பாருங்க. முக்கோணத்துக்கு நிலத்தியதுக்கு பக்கத்துல வருது நிலத்தாது நிலத்தியது, நிலத்தியது நிலத்தாது, நிலத்தாது நிலத்தியது. அப்படின்னா கவனிச்சு கொள்ளுங்க. இவ்விடத்துல நிலத்திய ஒரு இந்த ஒரு வரும். இது நிலத்தின்னு போடும். இது நிலற்றப்பட்டபடியே இது நிலற்றப்படக்கூடாது. அப்ப விடை முதலாவது சரி. அடுத்தது, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? முக்கோணத்துல இதை கழிச்சா 7 வருது. அப்ப 7 வார மாதிரி எது கழிச்சா வருது? 12ல இருந்து 5 கழிச்சா வருது. அதை விட நிறைய கூட்டல் பிணைப்புகள் இருக்கு பிள்ளையா, சரியோ? அது இங்க அப்ளை பண்ணி பாருங்க. 12 5 60. 12ஓட 5 கூட்டினா எத்தனை கேட்கிறேன்? 17 விடை. இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 60 பெருக்கமா வாரது என்னென்ன எழுதணும். இப்ப நாங்க 30 60 முதல் 2ஆல பிரிக்கும். அப்ப 30 தர 2, பிறகு 3ஆல பிரிக்கும் 20 தர 3, பிறகு 4ஆல பிரிக்கும் 15 தர 4, பிறகு 5ஆல பிரிக்கும் 12 தர 5. அப்ப அவ்வளவையும் கழிச்சு 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 பாருங்க. முதலாவது 30 தர 2ன்னா 30ல இருந்து 2 கழிச்சா 28 வரணும். அங்க 7 வந்திருக்கு. அப்ப அது வராது. அடுத்த பாருங்க. இப்படி ஒன்றொண்டா கண்டுபிடிச்சா தான். இப்ப 60 விடைய பாருங்க. 30 2ஆல பெருக்குனா வேறு. இப்ப 30ல இருந்து 2 கழிச்சா 7 வருமா? 28 தான் வரும். அப்ப அந்த விட இல்லை. பிறகு 20 3ஆல பெருக்கு. 20ல இருந்து 3 கழிச்சா 7 வருமா? 17 தான் வரும். அப்ப அது வராது. அடுத்தது 15 தர 4, 15 4 60 தான் வரும். ஆனா 15ல இருந்து 4 கழிச்சா 11 வரும். அப்ப அந்த விடையும் பிள்ளை. அடுத்த 12 தர 5. இப்படி ஒன்றொண்டா போட்டு பார்க்கணும். அல்லது நேரடியா தெரிஞ்ச பிள்ளை என்ன செய்யலாம்? டாக்டர் செய்ய. அடுத்ததே பாருங்க. கண்ணாடியில் பார்க்கும்போது இது உங்களுக்கு தெரியும். பின்னால இருந்து போட்டு பார்க்கணும் இல்லையா? இதுல 1 10க்கு 2, இங்க 3 4 5 6 7 8 9 10 11. 11ல நிமிட கம்பி வந்தா 55. 9க்கு பிறகுதான் விடை இங்க வரும். அல்லது இன்னொரு செய்முறை என்ன? 12 மணியில இருந்து கழிச்சு பார்க்கலாம். 12 மணியில இருந்து
கடிகாரத்துக்கு இதான் ஷார்ட்கட். மணித்தியாலம் நிமிடம். இப்ப என்ன செய்யணும்? இதுல கடிகாரத்துல காட்டப்படுற நேரம் 9:05 கழிக்கும். 12ல இந்த ஒன்றை கொடுத்தா இங்க 60 நிமிடம் கூடும். இங்க 11 இருக்கும். 60ல இந்த 5 கழிச்சா 55. 11ல 9 போறாரு. உங்களோட 2:55 இருக்கு. 55. ஒன்று ரிவர்ஸ்ல போடலாம் பிள்ளைகள், இல்லாட்டி 12ல இருந்து கழிக்கலாம், அல்லது பேப்பரை திருப்பி பார்க்கலாம். 31க்கு விடையை சொல்லுங்க. அவ இப்ப சார் சொல்லுங்க. 32க்கு முதலாவது சார். முதலாவது விடை சரி என்ன? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. 5 கிலோ மாவினை நிறுத்திக் கொள்வதற்கு பி பக்கத்தில் விட வேண்டிய நிறை. கவனிக்க சொல்லுங்க. இங்க எத்தனை கிலோ இருக்குன்னு பாருங்க. 6 நாளும் 10 கிலோ. இங்க 2 கிலோ படிக்கல் இருக்கு. அப்படின்னா மா எவ்வளவு விடணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிலோ 10 கிலோ சமனாகும். நான் 3 கிலோ போடுவேன். விட என்ன கொடுத்துருக்கான் அதுக்கு கம்மியா? 3 கிலோவா? ஆமாம் சார். ஆனா இங்க அவங்க மாறியல்ல தந்திருக்கணும். 6 நாளும் கூட்டி 10 கிலோ. அரவா சென்று பார்த்துருக்காங்களா இல்லையா? 10 கிலோ 5 கிலோ வைப்பாங்க. ஏற்கனவே 2 கிலோ 5 2 7 5 கிலோ கழிச்சா 2 கிலோ. விடை வந்து 3 கிலோ. 33க்கு செய்யுங்க. 33க்கு கீறி பார்த்தால் என்ன விட வந்தது? மூன்றாவது சார். சரி, ரைட், ஓகே. இத பாருங்க. செங்கோணத்திலும் குறைந்த கோணங்களை காட்டுவது. இதுல எங்களுக்கு தெரியும் 2 செங்கோணமும் ஒரு செங்கோணத்தை விட பெரியதும் ஒரு செங்கோணத்தை விட சிறியதும் இருக்கு. இதுக்கு பார்க்கணும் பிள்ளையே. நீங்க பாருங்க, ஸ்டாருக்கு நேரேக்கு இருங்க. ஸ்டாருக்கு நேரேக்கு இருங்க. ஸ்டாருக்கு நேரேக்கு இருங்க. இது ரெண்டும் சரி. இது பிள்ளை. அதாவது ஸ்டாருக்கு நேரே நிலற்றப்படாது முதலாவதுல இருக்கு. அடுத்த நிலற்றப்பட்டது இருக்கு. திருப்பி பாத்தனா அடுத்தது பாருங்க. சார் அதுக்கு சரி, இதுக்கு பாருங்க. கோடு இது சமனா பிரிவற்றது இல்லையா? வித்தியாசமான உருவை தெரிவு செய்கின்றா பாத்தீங்கன்னா, முதலாவது அறுகோணியும் 6ஆ பிரிவற்றது, நாற்பக்கள் 4ஆ பிரிவற்றது. என்ன அப்படி என்ன சொன்னா மூன்றாவது விடைய சரி. சார் ரெண்டாவது குடிக்கீங்க இல்ல, அது மூன்றாவது தான் சரி. சார் அதுல இந்த கோடுகளை பாருங்க சார். முதலாவதுலயும் மாறி இருக்கு, மூன்றாவதுலயும் மாறி இருக்கு. முதலாவது மட்டும் இருக்கு 9 கோடுகளோட. ஹமீதா என்ன திருப்பி இருக்க சொல்லுங்க. முதலாவது 6ஆ பிரிப்பட்டிருக்கு. 6 கோடி 6ஆ பிரிவற்றிருக்கு. நாற்பக்கள் 4ஆ பிரிவற்றிருக்கு. முக்கோணம் 3ஆ தான் பிரிவற்றுக்கோணம். அதால வித்தியாசமான ஒரு மூன்றாவது. சார் அந்த கோடு இருக்கே அது ஃபுல்லா எண்ணி பாருங்க சார். 6 வரும் அந்த ரெண்டாவதுலயும் மூன்றாவதுலயும். ஆனா ஃபர்ஸ்ட்ல மட்டும் 9 வருது. இல்ல, அதுக்கு செய்முறை அப்படி என்னபடியா கவனிங்க. இது அறுகோணி என்றபடியா 1 2 3 4 5 6 என்றபடியா இது 6ஆ பிரிவற்றது. இது நாற்பக்கள் என்றபடியா 1 2 3 4 என்றபடியா உள்ள 4ஆ பிரிவற்றது. சரியா? முக்கோணம் என்றபடியா இது 3ஆ தான் பிரிவற்று கோணம். ஆனா அது
ஆறா பிரிவட்டபடியா அது பிள்ளை. சரியா? ஓகே சார். நீங்க சொல்ற மாதிரி என்ன முதலாவது மூன்றாவது சமனா பிரிவட்டிருக்கணும். ஆனா அங்க சமனா பிரிவடல. அதனால அவங்க விடை 2வதா கொடுத்திருக்கிறாங்க. ஆம் சார். ஆனா விடை அதுக்கு 3வது. சரி, 6ஆ பிரிக்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா என்ன 2வது வரும். ஆனா அந்த சரியா பிரிவடல் இங்க பாருங்க, இதுவும் ஒரே இதா. அப்ப அதால 2வது விடை சரி. இத பாருங்க, 14 சார் அடுத்த நான் படுத்தையா 20 20ஓட மேல இருக்கிற 2 கூட்டினா சொல்லு. அதனால 5 20 20ஓட 2 கூட்டினா 22, 6 3 18 18ஓட 8 கூட்டினா 26, 7 2 வந்து 14, 14ஓட 4 கூட்டினா 11, 14 3. கவனி. ஹமீதா, என்ன வேற மெதட்? என்ன மெதட் சொல்லுங்க. 5 4 9 2 11 2ஆல பெருக்குனா 22, 6 3 9 மட்டும் 14 அப்படி செஞ்சுறாங்க சார். சரி, ஓகே, ரைட்டா. அதை விட ஈஸி எதுன்னு சொல்லுங்க. அது இத பெருக்கி மேல ஊட்டி கீழே போடுறது. 5 4 20 22 22 மாறியும் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, மகரகமன்றத்தை சரியானதுன்னா இதுல முதலாவது கடைசியும் ஒரு எழுத்து. முதலாவது கடைசியும் ஒரு எழுத்து வர பாருங்க. முதலாவது right. இதுல பாருங்க, இரவுக்கு பிறகு பகல் வரும், பகலுக்கு பிறகு காலை, காலைக்கு பிறகு மாலை, அப்படி வராது. காலை பகல் மாலை இரவு. விடை 2வது சரி. இலங்கைக்குள்ள யாழ்ப்பாணம் இருக்கு. கேட்கிறார் முக்கோணியால குறிக்கப்படுற என்னன்னு கேட்கிறார். வடமாகாணம். யாழ்ப்பாணம் வடமாகாணம். வடமாகாணம் அதுக்குள்ள இருக்கிறது முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியாவா இருக்கலாம். வடமாகாணம் தெரியாது. கவனிச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, இந்த பாஸ் பேப்பர் கேள்வி பாருங்க. சொல்லுங்க. அதுக்கு 2வது 3வது சரி, அதுல கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க இந்த இல்ல, 10 புள்ளி 2வது. 3 பேப்பர் தான் இருக்குது. பேப்பர் நாங்க நாளைக்கு பார்ப்போம்.